சென்னையின் முக்கிய போக்குவரத்தாக இருந்த டபுள் டெக்கர் பேருந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. நகர போக்குவரத்தில் ஒரு காலத்தில் தனித்துவ அடையாளமாக இருந்த இந்த இரட்டை அடுக்கு பேருந்துகள் சுற்றுலா பயணிகளுக்கான சிறப்பு சேவையாக மீண்டும் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் சிறப்பம்சம் பற்றி செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். அயலக தமிழர்கள் சார்பாக தமிழக சுற்றுலாத்துறைக்கு தற்போது ஒரு டபுள் டக்கர் பேருந்து என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அழகை நீங்களே பார்க்கலாம். ஒரு சிவப்பு நிற பேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டு, சென்னை மாநகராட்சி கட்டிடம், அதேபோல் மாமல்லபுரம் சிற்பம் என ஒரு அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பேருந்து தற்போது அயலக தமிழர்களால் தற்போது தமிழக அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டு முதலமைச்சர் தற்போது சுற்றுலாத்துறையிடம் இந்த பேருந்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 2008 கடைசியாக தாம்பரத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு இந்த டபுள் டக்கர் பேருந்து என்பது இயக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக இந்த பேருந்து சேவை என்பது முற்றிலுமாக மேம்பால கட்டுமான பணிகள் மற்றும் வளர்ச்சி பணிகளால் ரத்து செய்யப்பட்டிருந்த ஒரு சூழல். அதன் பிறகாக இந்த டபுள் டக்கர் பேருந்து இயக்கம் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மீண்டும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தரப்பில் இந்த டபுள் டக்கர் பேருந்து சேவையை துவக்குவதற்காக டெண்டர் என்பது கோரப்பட்டு முதற்கட்டமாக 20 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு அதற்கான பயன்பாடும் என்பது விரைவில் துவங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில தான் அயலக தமிழர்கள் தரப்பில் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் தரப்பில் 1.88 கோடி மதிப்பீட்டில் தற்போது இந்த பேருந்தானது வாங்கப்பட்டு தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து என்பது சுற்றுலாத்துறைக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. சுற்றுலாத்துறையின் தரப்பில் தான் இந்த பேருந்து இயக்க இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பேருந்தில் பார்த்தோம் என்றால் வழக்கமான பேருந்தை காட்டிலும் 1.5 மடங்கு உயரம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. இந்த பேருந்துடைய இருபுறத்திலும் பார்த்தோம் என்றால் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. படிக்கட்டுகள் மூலமாக அந்த மேற்பகுதிக்கு சென்று எளிதாக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒலிபெருக்கி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒலிபெருக்கி மூலமாக அந்த சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படியாக இருக்கிறது, சென்னை மாநகருடைய சிறப்புகள் என்னென்ன என்பதெல்லாம் தெரிவிப்பதற்காக இங்கே ஒலிபெருக்கி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மாடி எப்படி இருக்குது, டபுள் டக்கர் எப்படி இருக்குது நம்ம நேரில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பேருந்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 90 இருக்கைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. கீழ்ப்பகுதியிலும் மேல் பகுதியிலும் சேர்த்து 90 பேர் ஒரே நேரத்தில் பயணம் மேற்கொள்ளலாம். பேருந்துடைய அனைத்து பகுதியிலுமே கண்ணாடியால் சூழப்பட்டிருப்பதால் ஒரு 360 டிகிரி பேருந்தில் ஏறி பயணம் மேற்கொள்ளும் போது 360 டிகிரியில் சென்னை மாநகருடைய அழகை பேரில் பயணம் மேற்கொண்டு பார்க்கக்கூடிய வகையில் இந்த பேருந்து என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்தில் பார்த்தோம் என்றால் அனைத்து விதமான வழிகாட்டுதல்களும் வழங்கக்கூடிய வகையில் அந்த ஒலிபெருக்கி மூலமாக சுற்றுலாத்துறையின் தரப்பில் வரக்கூடிய அந்த சுற்றுலாத்துறையினருக்கு தகவல்கள் வழங்கப்பட இருக்கின்றன. நீங்களே பார்க்கலாம் இந்த இருக்கைகள் எப்படியாக அமைக்கப்பட்டிருக்குன்னு. வழக்கமான பேருந்தை காட்டிலும் ஒரு நிறைவான லெக் ரூம் இருக்குது. எளிதில் உட்காந்து பயணம் மேற்கொள்ளலாம். அதேமாதிரி சீட் பெல்ட் கொடுத்துருக்குறாங்க. பேருந்து முன்னாடி பார்த்தோம்னா கண்ணாடி சூழப்பட்டிருக்கிறதுனால 360 டிகிரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் நேரடியாக பார்க்க முடியும். இந்த பேருந்து சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்ட பேருந்து. இதே பேருந்து தான், இதே மாதிரியை தான் அரசு போக்குவரத்து கழகத்தில், அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்திலையும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க. 20 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விரைவில் அந்த பேருந்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வழக்கமான பேருந்துகளில் இருக்கக்கூடிய அந்த ஒலிபெருக்கி, சிசிடிவி கேமராக்கள், அதேபோல் ஓட்டுநர் எளிதாக வாகனத்தை இயக்குவதற்கான வசதி உள்ளிட்ட தானியங்கி கதவுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளுமே இந்த பேருந்திலும் இடம்பெற்றிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய மாடி பகுதியில் பார்த்தோம் என்றால் 6 அடி அளவில் தான் உயரம் என்பது இருப்பதால் அமர்ந்து கொண்டு தான் இந்த பேருந்தில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பேருந்து என்பது இருப்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் தாயுமானவன். விரிவான விவரங்களை வழங்கமைக்கு நன்றி தாயுமானவன். விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் எப்போது என்ற கேள்விதான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சென்சாரில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது ஏற்கனவே டிசம்பர் 18ஆம் தேதி ஜனநாயகன் தயாரிப்பு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தயாரிப்பாளர்கள் கரெக்டாக கொடுத்துட்டாங்க சென்சார் போர்டுக்கு. சென்சார் போர்டை மறுநாளே படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்துட்டு சில கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷனையும் பண்ணி மறுபடியும் சமர்ப்பிச்சிட்டாங்க. ஆனால்
சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்டிஃபிகேட் வரல. அந்த குழு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சேர்மன் இதை வந்து நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம், அதாவது மேற்கொண்டு பரிசீலனை பண்ணுற அந்த கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எதனால் அந்த சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருவேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கமிட்டி அனுப்பி நீங்கள் டிலே பண்ணுறீங்க, நாங்கள் ஜனவரி 9 அதை திரையில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் சர்டிஃபிகேட் வராது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற உதவியை நாடினார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. சிங்கிள் பெஞ்ச், அதாவது சிங்கிள் ஜட்ஜ் என்னுடைய அமர்வு, அந்த பெஞ்சில் என்ன தீர்ப்பளிக்கப்பட்டது அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. சென்சார் போர்டு சார்பாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா மொத்தம் 5 பேர் படம் பார்த்துருக்காங்க. 5 பேரில் ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதால சேர்மன் என்ன பண்ணியிருக்காரு, ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ வேற ஒரு கமிட்டி உட்காந்து மறுபடியும் படம் பார்க்கும், மறுபடியும் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும். சேர்மனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதாவது நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படக்குழுவினர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் சென்சார் போர்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டாங்க, அப்பீலுக்கு போனாங்க. அப்பீல் போனதுனால 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 2 ஜட்ஜ் பெஞ்ச், அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டே கொடுத்து மறுபடியும் இந்த வழக்கு 21 தான் விசாரணைக்கு வருது. இந்த நிலைமையில தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தயாரிப்பாளர்கள். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எமது சுப்ரீம் கோர்ட் செய்தியாளர் டெல்லியில் இருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கையில் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு போட போகிறது என்பதை பார்க்க வேண்டி இருக்கும். இல்லை நீங்கள் முதல்ல ஹைகோர்ட்லேயே இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வாங்க, இப்போ வந்து இன்டரிம் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க, இடைக்கால உத்தரவு தான் போட்டிருக்காங்க, இறுதி உத்தரவு போட்ட பிறகு வாங்கன்னு சொல்லுவாங்களா, அல்லது சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுப்பாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். பிரதான கேள்விக்கு வருவோம். எலெக்ஷனுக்கு பிறகு திரைப்படம் வெளியாக வேண்டிய சூழல் ஏற்படுமோ என்ற அச்சமும் பதட்டமும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்போ அமலுக்கு வரும், தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நாங்கள் தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி என்றைக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்களோ அன்றைக்கே தேர்தல் விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்துடும். அமலுக்கு வந்துட்டால் முழு கட்டுப்பாடும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும். இந்த படம் தொடர்பான அந்த பவர்ஸ் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பவர்ஸ் இருக்குது, தேர்தல் ஆணையம் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஒன்ஸ் அவங்க எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் தேர்தலில் நிற்க போகிறாரு, அந்த திரைப்படம் வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஃபீல் பண்ணால் எலெக்ஷன் கமிஷன் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அப்போது மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த திரைப்படம் வெளியாகலை அப்படின்னா ஒருவேளை தேர்தலெலாம் முடிஞ்சு முடிவுகள்லாம் வந்த பிறகு தான் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா. அதாவது தேர்தலுக்கு மிக முக்கியமான திரைப்படமாக விஜய் தரப்பில் இதை பார்க்குறாங்க. நிறைய மெசேஜ் வச்சுருக்காங்க தேர்தல் சம்பந்தமாக, விஜய் எப்படி அடுத்த தலைவர் அப்படிங்கிற அளவில் அந்த திரைப்படத்தில் மெசேஜ் எல்லாம் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பொங்கலுக்கு எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்த்தாங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியல, தள்ளி போச்சு. மறுபடியும் 21 மறுபடியும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். 23 ரிலீஸ் பண்ண முடியுமா, அப்படின்னா குடியரசு தினம் சார்பாக அந்த விடுமுறையை பயன்படுத்தி இதை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் நீதிமன்றத்தில் இதற்கான உத்தரவு கிடைக்குமா, உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுக்கு இதற்கான உத்தரவு வர வாய்ப்பு இருக்கா, உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குடைய விசாரணை எப்படி நடைபெறப் போகிறது, இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா, இதையெல்லாம் வைத்துத்தான் நடக்கும். எது எப்படியோ மார்ச் முதல் வாரத்துக்குள்ளே இந்த திரைப்படம் வெளியாகலை அப்படின்னா பிறகு தேர்தலுக்கு பிறகுதான் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நாளைக்கு மென்ஷன் பண்ணி ஒருவேளை நாளை மறுநாள் எடுத்துப்பாங்களா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க என்பதை பொறுத்தே தேர்தலுக்கு முன்பே திரைப்படம் வெளியாகுமா அல்லது தேர்தலுக்கு பின்பு திரைப்படம் வெளியாகுமா. நீதிமன்றத்திற்கு முன்னாடி இருக்க மிக முக்கிய கேள்வி என்னென்னா, அந்த சென்சார் போர்டுடைய சேர்மனுக்கு அந்த பவர்ஸ் இருக்கா. சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிவ்யூ கமிட்டிக்கு அந்த படத்தை அனுப்புவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் ஜனநாயகன் ரிலீஸ் எப்போது, தேர்தலுக்கு முன்பா தேர்தலுக்கு பின்பா
என்ற பிரதான கேள்வியும் எழுந்திருக்கிறது. வணக்கம் நேயர்களே, புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட EOS N1 செயற்கைக்கோள் PSLV ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் அது தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதற்கான காரணம் என்ன, செயற்கைக்கோள்களுக்கு இழப்பீடு கிடைக்குமா என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOன்னு சொல்லுவாங்க, EOS N1 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் நெக்ஸ்ட் ஜென் 1 அடுத்த தலைமுறை புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து PSLV C-62 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ இன்று விண்ணில் செலுத்தியது. குறிப்பாக எல்லை பகுதிகளில் எதிரிகளின் பதுங்கு குழிகள், கூடாரங்களை கண்டுபிடிக்க உதவும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்திய செயற்கைக்கோளுடன் சேர்த்து மொரீஷியஸ், லக்சம்பர்க், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களின் 15 வணிக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட்டன. இந்த நிலையில் PSLV C-62 ராக்கெட் தோல்வியடைந்துள்ளதாகவும் 3ஆம் கட்டத்தில் இலக்கை அடைய முடியவில்லை எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு பிறந்து முதல் லான்ச். அந்த வகையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே இதன் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நேரத்தில் நம்மிடையே முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஆண்டின் முதல் லான்ச், அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தோல்விக்கு என்ன காரணம் சார்? இந்த PSLV ராக்கெட்ல பாத்தீங்கன்னா அதுல 4 நிலைகள் இருக்கும். முதல் நிலை திட எரிபொருள், 2வது நிலை திரவ எரிபொருள், 3வது நிலை அகைன் திட எரிபொருள், 4வது நிலை திரவ எரிபொருள். இதுல ஒவ்வொன்னா எரியும், ஒவ்வொன்னா அந்த ராக்கெட்டுக்கு உந்து சக்தி தரும். முதல் நிலையில இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ந்தது அது கழண்டு வந்துடும். அப்புறம் 2வது நிலை செயல்பட தொடங்கும். அதுல இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ந்ததும் 3வது நிலை செயல்பட தொடங்கும். 3வது நிலை சரியாக செயல்பட துவங்கியது. ஆனா இடையில அதனுடைய செயல்பாட்டுல ஒரு குறை ஏற்பட்டது. என்ன குறைனா, அதனுடைய பிரஷர், அது கொடுக்க வேண்டிய அழுத்தம் சரியாக வரல என்பதை நம்ம கண்காணிக்கிறோம். அதுக்கு காரணம் பலவாக இருக்கலாம். உதாரணமாக எப்பவுமே ராக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாசல் இருக்கும் இல்லையா, ஒரு கூம்பு குழல் இருக்கும் இல்லையா, அந்த கூம்பு குழல் வெடித்து சிதறினா இந்த மாதிரி பிரஷர் இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. கடந்த முறை C-61 62, 61வதும் இதே மாதிரியான ஒரு சூழல்ல இந்த 3ஆம் கட்டத்தில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் செயலிழந்து போனது என்று நமக்கு தெரியும். தொடர்ந்து ஒரே நிலையில 2 முறை செயலிழந்தது மிக மன உளைச்சலை தருகிறது என்றுதான் நம்ம சொல்றோம். சார், இப்ப இது போன்ற ஒரு ராக்கெட் திட்டம் பொதுவாக தோல்வியில் முடிந்ததுன்னா இஸ்ரோவுக்கு அது எவ்வளவு ரூபாய் வரை இழப்பை ஏற்படுத்தும்? அதாவது நம்ம பொதுவா இஸ்ரோனுடைய நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இப்போ வெளிநாட்டு ராக்கெட்டை பயன்படுத்தி ஒரு செயற்கைக்கோளை ஏவுகிறோம் என்று சொன்னாக்க இன்சூரன்ஸ் அதை செய்வாங்க, காப்பீடு செய்வாங்க. நம்முடைய ராக்கெட், நம்முடைய செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னா காப்பீடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா காப்பீடு செய்வதனால பெரிய பயன் இருக்காது என்ற ஒரு கருத்துல காப்பீடு செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணமா தனியார் பஸ் காப்பீடு இருக்கும். ஆனா இப்போ அரசாங்க பேருந்துகளுக்கு தனியார் காப்பீடுகள் இருக்காது. அரசாங்கமே அதுக்கு ஒரு கேரண்டி இல்லையா, அதனால இருக்காது. ஸோ அந்த முறையில பாத்தீங்கன்னா இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோளுக்கு இதனால எந்த காப்பீடும் இருக்குமா என்பது சந்தேகம் தான். குறிப்பாக இது ஒரு DRDO செயற்கைக்கோளாக இருப்பதனால அதை குறித்த தகவல்களை வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால இருப்பது சந்தேகம் தான். ஆனா மற்ற வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் எல்லாமே வணிக இஸ்ரோவினுடைய வணிக அமைப்பின் மூலமாக பெறப்பட்டது. ஆகவே அதற்கு பெரும்பாலும் இன்சூரன்ஸ் இருக்கணும். சார், இப்போ இதில் நம்ம ஒரு 4-5 நாடுகளுடைய செயற்கைக்கோள்களை நம்ம வணிக ரீதியாக ஏவுவதற்காக பிளான் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த டைப் ஆஃப் செயற்கைக்கோளை பில்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக எவ்வளவு காலமாகும், எவ்வளவு செலவாகும் சார்? சுமார் 10 to 100 பில்லியன் டாலர் வரைக்கும் செலவு பிடிக்கும். சில மாதங்களிலிருந்து சில வருடங்கள் வரை கூட பிடிக்கும். அதனுடைய செயற்கைக்கோளினுடைய சிக்கல் அளவை பொறுத்தது. மிக எளிமையான செயற்கைக்கோள், இப்போ உதாரணமா சோதனைக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நானோ செயற்கைக்கோள் வெறும் தகவல் ஒலிபரப்பு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க சில மாதங்கள் எடுக்கும். பட் ஆனா இப்போ இதுல ஒரு பிரேசிலினுடைய ஒரு சிறப்பு செயற்கைக்கோள் இருக்கு. அதுல மைக்ரோ கிராவிட்டி, அதாவது
எடையற்ற நிலையில் ஒரு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல் மிகுந்தது, காம்ப்ளெக்ஸ் ஆனது. அவைகள் எல்லாம் செய்வதற்கு பல மாதங்கள் பிடிக்கும். இப்ப சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களின் சேட்டலைட்டுக்கு அந்த நிறுவனங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. அதை தாண்டி இஸ்ரோ தரப்புல இருந்து எதுவும் இழப்பீடு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லான்ச்சர், அதாவது வந்து லான்ச் யார் பண்றாங்களோ அவங்க தான் வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஆனா வந்து அதற்கான தொகையை, கட்டணத்தை அந்தந்த நிறுவனத்திலிருந்து பெறுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் உங்களுடைய சேட்டலைட்டை ஏவணும்னு சொன்னா உங்களுக்கு சேட்டலைட் ஏவுவதற்கான செலவோட சேர்த்து அந்த காப்பீட்டு தொகையும் வந்து இஸ்ரோ வசூலிச்சிருக்கோம். சோ அப்ப இஸ்ரோ மூலமாக அந்த காப்பீட்டு இது வந்து அந்த தனியார் நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போய் சேரும். சரிங்க சார், இப்போ இந்த ப்ராசஸில் 3rd ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு அந்த பிரச்சனைன்றது வந்திருக்கு. இப்போ மறுபடியும் அந்த செயற்கைக்கோள்களை வந்து தொடர்பு கொள்ளவே முடியாதா? அதை பாதுகாப்பாக மீட்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா? செயற்கைக்கோள்லாம் கீழே விழுந்தாச்சு. அதாவது இது வந்து நம்ம கல்லை மேல தூக்கி போடுற மாதிரி தான். குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல அந்த கல் போனாதான் வந்து விண்வெளியில சுத்தம். இல்லைன்னா நீங்க மேல போடுற கல் கீழே வந்துடும் இல்லையா? அது மாதிரி அந்த மேல போட்ட அந்த செயற்கைக்கோள், அந்த ராக்கெட், அந்த செயற்கைக்கோள் எல்லாமே வந்து பசிபிக் பெருங்கடல்ல கீழே விழுந்துருச்சு. சார், இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அந்த ராக்கெட் லான்ச்சில் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் பொதுவாகவே அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தின் மூலமா இஸ்ரோவுக்கு என்ன படிப்பினை கிடைக்கும் சார்? 2 பிரச்சனைகளை நம்ம இங்க பாக்குறோம். முதல்ல வந்து இது தொடர்ந்து இருமுறை 3ஆம் நிலையில சற்றேறக்குறைய ஒரே மாதிரியான தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தோல்வின்னு கூட வேண்டாம், நம்ம செயல்படும் போது வெற்றி அடைந்தாலுமே கூட இடையில் ஏதாவது நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னாக்க ஒரு ஆய்வு நடத்துவாங்க. அதற்கான ரிப்போர்ட் தயாரிப்பாங்க. அந்த ரிப்போர்ட் மூலம் அதை சரி செய்வதற்கு வந்து மேலும் செம்மைப்படுத்துவதற்கு வந்து முயற்சி செய்வாங்க. கடந்த முறை நடந்த அந்த விபத்து குறித்த ரிப்போர்ட், அதுக்கான அறிக்கை வந்து பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்துல இருக்கு. இன்னும் அதை வந்து வெளியிடல. அதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்த பல்வேறு சிக்கல்கள், அதாவது சந்திராயனுடைய தோல்வி போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. இது இன்னும் வெளியிடல. அதனால நமக்கு மெய்யான முழுமையான நிலை தெரியாது. நமக்கு தெரிந்த சில தகவல்கள் இருந்துதான் நம்ம வந்து சில விஷயங்களை ஊகம் செய்கிறோம். அந்த ரிப்போர்ட்டை வெளியிடல. ஆகையினால என்ன சிக்கல் இருந்ததுன்னு தெரியாது. அதே மாதிரியான சிக்கல் மறுமுறை இந்த தடவை ஏற்பட்டிருக்கு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இதுவரைக்கும் PSLV வந்து ஒரு நம்பகத்தகுந்த ஒரு லான்ச்சர், ஒரு ஏவு வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது வந்து இதனால கொஞ்சம் நிச்சயமாக ஒரு கவலைக்குரியதாக இருக்கும் என்பது வந்து ஒரு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. 61வது C-61ல நம்ம ஏவின அந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுக்கும் சில பாதுகாப்பு தொடர்பான பணிகள் இருந்தது என்று சிலர் சொல்றாங்க. சிலர் அதை மறுக்கிறாங்க. நமக்கு அதுல வந்து உண்மை என்னன்னு தெரியாது. ஆனா நிச்சயமா இந்த C-62ல போன அந்த DRDO-னுடைய செயற்கைக்கோள் ஒரு பாதுகாப்புக்கான ஒரு செயற்கைக்கோள் தான். சோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்பதும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரைட் சார். சார், பொதுவாக இப்போ மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம குறைந்த செலவில் லான்ச் பண்ணி தரோம். அந்த நம்பிக்கையை இஸ்ரோ வந்து தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுமா? சர்வதேச நிறுவனங்களுடைய அந்த நம்பிக்கையை நிச்சயமா செய்யும் நினைக்கிறேன். இதற்காகவும் வந்து ஒரு ஆய்வு செய்வாங்க. நிச்சயமா கடந்த முறை நடந்ததையும் இந்த முறை நடந்ததையும் ஒப்பிட்டு பார்த்து எங்க அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு, நமக்கு பொருள்களை தந்த, அதாவது இஸ்ரோவிற்கு சப்ளை செஞ்ச சப்ளையர் கிட்ட பிரச்சனை இருக்கா, அல்லது கட்டுமானம் செய்த சில கான்ட்ராக்ட் கிட்ட பிரச்சனை இருக்கா, அல்லது குவாலிட்டி செக்ல பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனை என்று கண்டுபிடித்த பிறகு அதை வந்து நம்ம சரி செஞ்சா நிச்சயமா நம்ம மீட்டெடுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இதே 3ஆம் நிலையை தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். ஆகையினால இது வந்து ஒரு முதல் முறையாக நம்ம செஞ்சு பார்த்து அதுல சிக்கல் அப்படின்னு இல்லை. சோ அப்படின்னு சொன்னா ஆய்வுகள்ல வந்து எங்க சிக்கல் என்று கண்டுபிடிப்பதுல பிரச்சனை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றுத் துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய ஒரு பயணம் ஒரு சிறியதாக தொடங்கி, அதாவது நிலவுக்கு நாம் ராக்கெட் அனுப்பி அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த வெற்றி அப்படின்றது உலகின் மற்ற நாடுகளால் வந்து வியந்து பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இது போன்ற சிறு சிறு தோல்விகள் இடையில ஒரு சவாலாக இருந்தாலும் கூட இஸ்ரோ அதையெல்லாம் கடந்து தொடர்ந்து நற்பெயரை தக்க வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் இன்று நேரில் ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதிராஜா. ஓவர் டு யூ பாரதி. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இப்போ நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் விஜய் 11 மணிக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியிருந்து அதன்படி விஜய் அவர்கள் இன்று காலை 11:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தார். விசாரணைக்கு ஆஜரானார். 12 மணிக்கு சரியாக விசாரணை அதிகாரிகள், ஒரு சிபிஐ எஸ்பி மற்றும் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் விசாரணையானது தொடங்கியது. இதில் பல்வேறு கேள்விகளானது முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார்? அந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு, அந்த நிகழ்ச்சி தொடர்பான அனைத்து தகவல்களும் உங்களிடம் இருந்ததா? அதாவது நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், எத்தனை பேர் வருவார்கள், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது, பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போல் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் உங்கள்கிட்ட இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கு நீங்கள் தாமதமாக செல்ல காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் அது வந்து ஒரு 10 நிமிடம் 20 நிமிட தாமதம் அல்ல, பல மணி நேர தாமதம். இதற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கும் விஜய் அதற்கான காரணத்தை தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது கேள்வியாக, பிரச்சார வாகனம் கூட்டத்தின் வழியாக எப்படி சென்றது என்றால் அதிக அளவிலான கூட்ட நெருக்கடி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் உள்ளே எப்படி சென்றது, போலீசார் வழித்தடம் ஏற்படுத்தி கொடுத்தார்களா என்பது உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. அதே போல கூட்ட நெரிசல் பற்றி எப்போது தகவல் அறிந்தீர்கள் என்ற கேள்வியும், சம்பவ இடத்திலிருந்து எப்போது வெளியேறினர்கள் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் விஜய் பதிலளித்திருக்கிறார். இதை தாண்டி தொண்டர்கள், அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது தொண்டர்கள் காவல்துறையோடு சேர்ந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் கட்டுப்படுத்தவும் முயற்சித்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி விஜயிடம் பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிகழ்ச்சி நடக்கும் அன்றைய தினம் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருந்தது? ஒருவேளை மழை பெஞ்சாலோ அல்லது வேறு ஏதேனும் தாமதம் காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யணும், இல்லை நிகழ்ச்சியை தொடரக்கூடாது, இல்லை நிகழ்ச்சியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்ற ஒவ்வொரு முடிவையும் அன்றைய தினம் எடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் விஜயிடம் கேட்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக கூட்டம் அலைமோதுகிறது என்ற தகவல் வந்தபோது நிகழ்ச்சியை தொடர வேண்டும் என்று சொன்னது யார்? ஒருவேளை காவல்துறை தரப்பிலிருந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறது, காலதாமதம் ஆகிவிட்டது, உங்களுக்கு கூட்டத்திற்குள் செல்ல அனுமதி கிடையாது என அறிவுறுத்தப்பட்டதா? அதை மீறி கூட்டத்தை தொடரலாம் என்று யாராவது சொன்னார்களா? அல்லது உங்கள் தரப்பிலிருந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசாருக்கு ஏதாவது கூடுதல் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் விஜயிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் சொன்ன அனைத்துமே முக்கியமான கேள்விகள். இந்த வழக்கில் பிரதானமாக விஜய் முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய இடங்களில் அவர் சரியாக செயல்பட்டாரா என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான் சிபிஐ கேட்டிருக்கிறது. இதை தாண்டி பல்வேறு துணை கேள்விகள், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கேள்விகள். இதை நாம் இப்போ குறிப்பிட்ட அந்த முக்கிய கேள்விகளை ஒட்டி பல விஷயங்கள் அமைந்திருந்தது, பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கும் விஜய் அவர்கள் பதிலளித்து வருகிறார். இந்த கேள்விகள் தற்போதும் தொடர்ந்து வருகிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னமும் விஜயிடம் கேள்வி கணைகள் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளால் தொடுக்கப்பட்டு வருகிறது. விஜய் அதற்கு பதிலளித்து வருகிறார். விஜய் தனியாக அமர வைத்து இந்த விசாரணையானது நடத்தப்படுகிறது. 2 அதிகாரிகள் கேள்வி கேட்க, மற்ற 2 அதிகாரிகள் அந்த கேள்வியையும் ஒருவர் விஜயின் பதிலையும் பதிவு செய்து வருகிறார். இறுதியாக வழக்கு விசாரணை முடிந்த பின்னர் விஜயிடம் அந்த எழுதப்பட்ட அந்த காகிதங்களில் முறையாக கையொப்பம் பெறப்படும். தான் அளித்த வாக்குமூலம் தான் இங்கே எழுத்தாக, அதாவது எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு விஜய் கையெழுத்திட வேண்டும். அதன் பின்னர் தான் அவரிடம் விசாரணையானது நிறைவடையும் என்று கூறப்படுகிறது. இப்போதைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயிடம் விசாரணையானது தொடர்கிறது. தேவைப்பட்டால், அதாவது விஜய் அளித்த பதில்கள் திருப்திகரமாக இல்லை, இன்னும் கூடுதல் விசாரணை தேவை என்னும் பட்சத்தில் நாளை கூட விசாரணை தொடர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வேறு ஏதேனும் தேதி அறிவித்து அதன் பிறகு விசாரணை தொடரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய சூழல் விஜயிடம் தொடர்ந்து விசாரணையானது நடந்து வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி.